சில நேரங்களில் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருக்கட்டும், நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம் அந்த மாதிரினா அவங்களே நிறையா நேரங்களில் நம்ம கூட சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு போயிடுவாங்க, கூட பேசுறதே நிறுத்திடுவாங்க. இந்த மாதிரி மனுஷங்க சிறிய தப்பு செஞ்சாலே நம்மளை விட்டுட்டு போகிற நேரத்தில் நம்ம ஏசப்பாவை பற்றி நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம இன்றைக்கி என்ன சொல்லுவோம்? ஏசப்பா, நான் தெரியாமல் அந்த பாவம் பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அடுத்த நாளே அதே விஷயத்தை திரும்ப பண்ணுவோம், அதை விட மேலாக ஏதாவது பண்ணுவோம். நம்ம ஒரு தடவை தவறு பண்ணிவிட்டு மன்னிப்பு கேட்கும் போது ஏசப்பாவோட இரக்கம் நம்ம மேலே எவ்வளோ இருக்குது, அவர் முன்னாடி எப்படி நம்ம மேலே அன்பு வச்சுருந்தாரோ அதே மாதிரி அன்பு தான் அவர் தொடர்ந்து நம்ம மேலே காட்டிட்டு அவர் கிருபையை நமக்கு காட்டுறாரு. அப்போது சிறிய தப்பு பண்ணதுக்காக நம்மளை விட்டு போகிற மனுஷங்களே நம்ம அவ்வளோ நேசிக்கிறோம். நம்ம தப்பு செஞ்ச போதும் நம்மக்கிட்ட திரும்ப திரும்ப வந்து அளவற்ற அன்பை காட்டுறாரு ஏசப்பா. அப்போ நம்ம அவருக்காக எவ்வளோ அன்பு செலுத்தணும். அதனால முதலாவதாக நம்ம யாரை காட்டினோம்? ஏசப்பா மேலே அதிகமாக அன்பு செலுத்தணும். சரி, இந்த பாட்டை கேளுங்க. மீண்டும் மீண்டும் தவறி நான் விழுந்தும் மீண்டும் என்னை தேடி வந்தீரே, திருக்கரத்தாலே இழுத்து கொண்டீரே, திரு ரத்தம் சிந்தி கழுவி விட்டீரே, அதிகமாய் அதிகமாய் மன்னிக்கப்பட்டே, அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன், அதிகமாய் உம்மை நேசிப்பேன், அதிகமாய் இரக்கம் பெற்றேன்.